அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், பக்கத்து ஊர்க்காரன், எங்க பார்த்தாலும் யாரை பார்த்து தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு படிப்பு என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். ஸோ இப்படி மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாமே வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க. இதில் எத்தனை பேருக்கு வந்து கவுன்சிலிங் ஒரு ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம எடுக்கிற ஸ்கோர் பண்ற 12th ஸ்கோர் பண்ற மார்க் வச்சு நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம் ஈஸியா மெரிட்ல அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? மோஸ்ட் ஆஃப் தம்க்கு தெரியாது. இந்த வீடியோ யாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது கிடையாது, தெரியாதவங்களுக்கு. இப்போ நாளா படிக்கும் போது ஏதோ என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போறான்ட்டு அவங்க பின்னாடி போனா எனக்கு கவுன்சிலிங் என்னன்னே தெரியாது. ஏதோ சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னா கொடுத்தோம், போய் உட்கார சொன்னாங்க உட்காந்தோம், ஊர்லேயே ஒரு காலேஜ் இதுப்பா செலக்ட் பண்ணோம், அப்படிதான் இருந்தேன். பட் கவுன்சிலிங் என்னன்னே எனக்கு தெரியாது அப்போ. ஸோ இந்த மாதிரி இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் கம் டு நோ அபவுட் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அபவுட் தமிழ்நாடு கவுன்சிலிங். இந்த TNEA சொல்லுவாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுப்பீங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்க தான் நாடு டேஸ். நாங்க போடுற வீடியோஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். எங்க சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணோம். நாங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கோம், எங்க இன்ஸ்டாகிராமையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி +1 +2 படிக்கும் போது நீங்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க, அந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எப்போனா 12th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிடையாது, +1 +2 படிக்கும் போதே வந்து நீங்க இதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயோ நம்ம அதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம் போல, இப்போ வந்து நமக்கு மார்க் கம்மியா இருக்கு கட் ஆஃப்க்கு நீங்க உங்களுக்கு வந்து தோணும். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ், மேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க்ஸ் அப்படியே வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், ஸோ 100 ஸ்கோர் பண்ணிங்கன்னா by 2 50. அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி 100 ஸ்கோர் பண்ணிங்கன்னா by 2 50. ஸோ 50 50 100 பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் 100. ஸோ டோட்டலா 200 மார்க்ஸ். ஸோ நீங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்க +1 +2 படிக்கும் போது இந்த 3 சப்ஜெக்ட்லயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. அதுக்காக நீ தான் சொன்ன இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கல ஃபெயில் ஆயிட்டலாம் சொல்லக்கூடாது. மற்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் லைட்டா பாருங்க, இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் வந்து 200 அவுட் ஆஃப் 200 எடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு இருக்கும், இதெல்லாம் இப்போ நடக்குது அப்போ நடக்குது, இதுக்கான டெட்லைன்ஸ் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணிக்க. அந்த ப்ராசஸ் படி தான் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க சொல்ற டெட்லைனுக்குள்ள நம்ம பண்ணிடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப என்னென்ன டீடைல்ஸ்லாம் கேட்கும் பாத்தீங்கன்னா பேசிக் பர்சனல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட். இதுல வந்து உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி. இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இஸ் வெரி வெரி கிரூஷியல் பிகாஸ் தட் வில் பி யூஸ்ட் ஃபார் ஃபர்தர் கம்யூனிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல் நீங்க எதனா ஃபாலோ வரீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் இல்ல நீங்க எதனா ஸ்பெஷல் டிசேபிள்ட் பர்சனா, இல்ல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கீங்களா, இந்த மாதிரி டீடைல்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ்லாம் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எந்த ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் மார்க் ஷீட்ஸ், இந்த மாதிரி டிசி, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா அசைனிங் ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பரும் அந்த டெட்லைன்ல வந்து அவங்க போட்டிருப்பாங்க, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரேண்டம் நம்பர் நாங்கள் அசைன் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ ரேண்டம் நம்பர்னா என்ன? ரேண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து கவுன்சிலிங் டீம் வந்து கொடுக்குற ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நீங்க வந்து கவுன்சிலிங் போறீங்கன்னா அந்த கவுன்சிலிங் ஹாலில் வந்து அந்த எல்இ டிஸ்பிளேல உங்களுக்கு நேம் அகேன்ஸ்ட் அந்த ரேண்டம் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் என்னன்னு சொல்லி கடைசி அது ஒரு டைப் பிட்வீன் கேண்டிடேட் அண்ட் த காலேஜ். ஸோ கடைசி வரைக்கும் அந்த ரேண்டம் நம்பர் தான் உங்களோட டிராவல் ஆகும். இந்த ரேண்டம் நம்பர் நீங்க எப்படி பார்க்கலாம்னா, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து அசைன் பண்ணிருப்பாங்க. லாகின் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க அப்ப பாத்துக்கலாம் உங்களுக்கு என்ன அசைனா இருக்கு ரேண்டம் நம்பர் சொல்லிட்டு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல தேர்ட் ப்ரொசீஜர் நீங்க என்ன ஃபாலோ பண்ண பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி நீங்க பண்ணணும்னா அபிஷியல் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அசைனா இருக்க லாகின் கிரெடென்ஷியல் வச்சு நீங்க வெரிஃபை பண்ணலாம். இது எப்படி நான் வெரிஃபை பண்றது, அது எப்படி என் ஸ்டேட்டஸ் பார்க்குதுன்னா, இன்கேஸ் அது வந்து சர்டிபிகேட் ஆல்ரெடி வெரிஃபை இருந்ததுன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்க வந்து கம்ப்ளீட்டட் இருக்கும். இன்கேஸ் அது ஆகலனா இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் அது அவங்க கொடுத்துருக்க டெட்லைன் இருக்கும், இந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த டெட்லைனுக்குள்ள அது ஸ்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டடா ஆகலனா நீங்க வந்து வெயிட் பண்ணாம இமிடியேட்டா வந்து டிஎஃப்சி அப்படிங்கிற ஹெல்ப்லைனுக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க டைரக்டா கூட போகலாம், இல்ல வந்து அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டெஃபினட்டா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு. இமிடியேட்டா போய் கான்டாக்ட் பண்ணி டைரக்டாவே உங்களோட சர்டிபிகேட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஸ்டெப் 4 என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். இது என்ன பப்ளிகேஷன்
பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க் ஒன்று ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் போட்டிருப்பீங்க நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ரேங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரேங்க் வந்து 2 விஷயத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒன்று வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ், கட் ஆஃப் மார்க்ஸ், அவுட் ஆஃப் 200 எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அவ்வளோ. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி. ஸோ இது 2 பேஸ் பண்ணி உங்களோட ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே இவங்களோட ரேங்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் நேம் கொடுக்கலாம், இல்லை உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை வச்சு சர்ச் பண்ணுங்க, நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் இருக்கீங்க தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த காலேஜ் போகலாம், எந்த காலேஜ் போனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் அப்பே பண்ணிடலாம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அடுத்த ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம், வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து என்ன கோதால இறங்க வேண்டியது தான். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5. ஸோ இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுறது தான் கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஃபைனல் ப்ரொசீஜர் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங். நம்ம சொன்ன அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் யாரெல்லாம் வரலையோ அவங்க தவிர மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். அவங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருவாங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இப்போ வரணும்னு சொல்லி உங்களை கால் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் வந்து நீங்கள் அந்த டைம் போய் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும் அந்த இடத்துல. நான் சொல்ல போகிற இந்த டிப் பார்த்தீங்கன்னா இது ஒரு போனஸ் டிப்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து என்னோட கட் ஆஃப் மார்க் ஏற்ற மாதிரி ஒரு 5-6 காலேஜ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் என்னால் வந்து ஒரு பெஸ்ட் எல்லாம் சூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற டவுட் தான். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஹவு டு செலக்ட் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இது மறக்காம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனீங்களாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படி வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் ஒரு 10 காலேஜ் இருந்து ஒரு காலேஜ் அழகாக ஃபில்டர் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ தேவையான வீடியோஸ் எதனா வேணும்னு நீங்கள் வந்து நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக எடுத்து பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. பாய் ஃப்ரம் நடு டேஸ்.